Jesus said, I will build my church. இயேசு நான் என்னுடைய சபையை நான் கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். And the gates of Hades shall not prevail against it. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லியிருக்கிறார். We have heard from our beloved brother Zach like this. நம்முடைய பிரிய சகோதரன் சகரியா பூனன் அவர்கள் சொல்ல அந்த வார்த்தையை நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். Church is on the it's the second, third floor. சபை என்பது ஒரு கட்டடத்தினுடைய மூன்றாவது மாடிக்கு ஒப்பாக இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். First our personal life. அதோடைய கீழ்த்தளம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை. Second is our family life. இரண்டாவது தளம் நம்முடைய குடும்ப வாழ்க்கை. Then comes to the church. மூன்றாவது தளம் சபை. See, that is the true order. அதுதான் சரியான ஒழுங்கு. So ஆகவே we need to be anointed in our personal life. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். And as a family we must be anointed. நம்முடைய குடும்ப ஜீவியத்திலே தேவ அபிஷேகம் நிலைத்திருக்க வேண்டும். Then we come to the church. அதற்கு பிறகு நாம் சபை என்று கூடி வரும் பொழுது there also we need anointing. அந்த இடத்திலும் தேவ அபிஷேகம் நமக்கு அவசியமா இருக்கிறது. There is no place in our life that we don't need anointing. தேவனுடைய அபிஷேகம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லத்தக்க ஒரு இடம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே கிடையாது. So we see in the book of Revelation. ஆகவே நாம் வெளிப்படுத்தலை இப்படியாக பார்க்கிறோம். There were 7 churches. 7 சபைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். Out of those 7 churches, 7 சபைகளிலே 5 churches, 5 சபைகள் we can say they have lost their anointing. தாங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அவர்கள் இழந்து போய் விட்டார்கள் என்று நம்மால் சொல்ல முடியும். We can't separate the fervent devotion anointing as 2 things. தேவன் மேல் கொண்டிருக்கிற அந்த உறுதியான சமர்ப்பணம் கொண்ட பற்றையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் நாம் வெவ்வேறாக பிரித்து விட முடியாது. See, we can see from in all these 5 churches, இந்த அத்தனை 5 சபைகளிலும் நாம் பார்க்கக்கூடிய காரியம், they all begin, they all had a good start. அவருடைய எல்லா ஆரம்பமும், அந்த 5 சபையினுடைய ஆரம்பமும் ஒரு நல்லது ஒரு ஆரம்பமாக இருந்ததை நாம் பார்க்க முடியும். And they all started with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒரு நல்லது ஒரு தொடக்கத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள். But after few years, ஆனால் சில வருடங்களுக்கு பிற்பாடு, when Jesus wanted to speak to them, இயேசுவானவர் அவர்களோடு கூட பேச விரும்பிய அந்த நேரத்திலே he used Apostle John. அப்போஸ்தலனாகிய யோவானை இயேசு பயன்படுத்தினார். He was speaking direct to the churches. அந்த 5 சபைகள், அந்த 7 சபைகளுக்குமே யோவான் நேரடியாக பேசினார். No, Jesus. இயேசு நேரடியாக பேசினார். Say, பாருங்க, it was not through Paul. அது பவுலின் மூலமாக அல்ல, It was not through Peter, அல்லது பேதுரு மூலமாக அல்ல, but Jesus himself direct speaking to the church. இயேசுதாமே நேரடியாக அந்த சபைகளோடு பேசினார். All these 7 churches, இந்த அத்தனை 7 சபைகளோடு கூடவும் Jesus spoke direct. இயேசு நேரடியாக பேசினார். What is the reason? What was he pointing out in every churches? அப்படி நேரடியாக பேசும் பொழுது அந்த 7 சபைகளிலும் இயேசு குறிப்பிட்டு சொன்ன காரியம் என்ன? To the first church, he said, முதலாவது சபைக்கு அவர் சொல்லுகிறார், எபேசு சபைக்கு அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், I have one thing against you. உனக்கு இன்னும் ஒரு காரியம், ஒரு குறை இருக்கிறது. He said so many good things. அநேக நல்ல காரியங்களை அந்த சபை குறித்து அவர் சொல்லுகிறார். Their activity, அவர்கள் செய்து கொண்டு வந்த கிரியைகள், they are discerning between false apostles and right apostles. அவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் அல்லது சரியான அப்போஸ்தலர்கள் இவர்களுக்கிடையே இருக்கிற அந்த வித்தியாசத்தை அவர்கள் பார்த்து அவர்களை அப்புறப்படுத்தினது. They are not growing weary. அவர்கள் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அவர் சொன்னார். But verse 4, ஆனால் 4வது வசனத்திலே, I have this against you.
ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. You have left your first love. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். What is the meaning of it? அதனுடைய அர்த்தம் என்ன? They don't go for meeting. அவர்கள் சபை கூடுகைக்கு இப்பொழுதெல்லாம் வருகிறதில்லை என்ற அர்த்தமா? They don't preach. அல்லது இப்பொழுதெல்லாம் பிரசங்கம் இல்லை என்ற அர்த்தமா? Sunday they don't gather together. அல்லது ஞாயிற்றுக்கிழமையானால் இப்பொழுது அவர்கள் ஒன்று கூடி வருகிறதில்லை என்ற அர்த்தமா? What is the meaning of they lost the first love? ஆதி அன்பை விட்டு விட்டாய் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? See how the love came into their life. பாருங்க, முதலாக இந்த அன்பு அவருடைய வாழ்க்கையில எப்படி வந்தது? It is turn to Romans chapter 5 ரோமர் 5வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். and verse 5. 5வது வசனம். The love of God has been poured out within our hearts through the Holy Spirit who was given to us. பாருங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டது. Read it very carefully. நீங்கள் கவனமாய் அதை வாசியுங்கள். Love of God has been poured out within our hearts through the Holy Spirit who was given to us. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. So now tell me சரி, நீங்கள் சொல்லுங்கள் இப்பொழுது, what is the meaning that you have lost your first love? நீ ஆதி அன்பை விட்டு விட்டாய் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? How do you understand it? அதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? The elder in Ephesus church அந்த எபேசு சபையில் இருந்த மூத்த சகோதரர் and the angel of the Ephesus church அந்த எபேசு சபையினுடைய தூதனாக இருந்தவர் and the members in the Ephesus church, அந்த எபேசு சபையிலே இருந்த உறுப்பினர்கள், அங்கத்தினர்கள், what did they lose? அவர்கள் எதை இழந்து போனார்கள்? இப்பொழுது What did they lose? அவர்கள் இழந்து போன காரியம் எது? Message, செய்தியை இழந்து போனார்களா? good doctrine, அல்லது உபதேசத்தை இழந்து விட்டார்களா? the love, அன்பை. you left the love. ஆதி அன்பை. The first love came into me and you by pouring out of the Holy Spirit. நமக்கு அருளப்பட்ட தேவ பரிசுத்த ஆவியானவராலே தான் அவருடைய அன்பு நமக்கு அருளப்பட்டது, That means ஊற்றப்பட்டது. That means what did we lose? அப்படி என்று சொன்னால் இப்பொழுது நாம் ஆதி அன்பை இழந்து விட்டோம் என்று சொன்னால் எதை இழந்து விட்டோம்? You have lost your anointing. நீங்கள் உங்களுடைய அபிஷேகத்தை இழந்து விட்டீர்கள். You don't have the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இப்பொழுது உங்களுக்கு இல்லை. You know so many things. இப்பொழுது உங்களுக்கு வேறு பல காரியங்கள் தெரிந்திருக்கிறது. You know what is right and wrong. எது சரி எது தப்பு அப்படிங்கறதெல்லாம் இப்ப உங்களுக்கு தெரியும். How do you know about it? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? How do you know it today? இன்று இதை எப்படி நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? How did you know in the beginning? ஆனால் ஆதியிலே தப்பு சரி அப்படிங்கறத நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? Who said to you? அது சொன்னது யார் உங்களுக்கு? Who said to you what is wrong and what is right? எது சரி எது தவறு என்று ஆதியிலே உங்களுக்கு போதித்தது யார்? That was the work of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானுடைய கிரியையாக நமக்குள் இருந்தது. When the Holy Spirit comes, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது what it will convict of us? அவர் நம்மை குறித்து எந்த காரியத்தை நமக்கு கண்டித்து உணர்த்துவாராம்? Convict of sin. நம்முடைய பாவத்தை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துவார். And today, சரி, அந்த காரியம் இன்று who is convicting you? நம்மை கண்டித்து அல்லது நம்மை ஒப்புக்கொள்ள செய்கிறது யார் அல்லது எது? Today we know so many things are sin. இன்று நமக்கு நிறைய காரியங்கள் தானாக தெரிந்திருக்கிறது. You know so many things like the people in the world. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இருக்கிறது போலவே நமக்கும் பல காரியங்கள் தெரிந்திருக்கிறது. Yeah, this is sin, this is sin, this is sin. இதெல்லாம் பாவம், அதெல்லாம் பாவம். But in the beginning, ஆனால் உங்களுடைய ஆதி நாட்களிலே there was nobody to teach you. இதையெல்லாம் உங்களுக்கு போதிப்பதற்கு வேறு யாரும் இருக்கவில்லை. But inside your heart, உங்களுடைய உள்ளத்திலிருந்து you knew what is sin and what is righteousness. எது நீதி எது பாவம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருந்தீர்கள். Just like Jesus knew.
இயேசுவானவர் அறிந்து வைத்திருந்தது போல What was his life? அவருடைய ஜீவியம் எப்படி இருந்தது? His life was been between two. அவருடைய two வாழ்க்கை முழுவதுமாக இரண்டு காரியங்களுக்கு உட்பட்டு தான் இருந்தது. Psalms 45 verse 7. சங்கீதம் 45வது அதிகாரத்தின் 7வது வசனம். He loved righteousness அவர் நீதியை விரும்பினார், and he hated wickedness. அக்கிரமத்தை வெறுத்தார். That was his life. அவருடைய வாழ்க்கையை சுருக்கமா சொல்லணும்னா இந்த ரெண்டே வரியில சொல்லிடலாம். Loved righteousness, நீதியை விரும்பினார், hated wickedness. அக்கிரமத்தை வெறுத்தார். How did you do that? இப்பொழுது அதை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள்? How he did that? இயேசு அதை எப்படி செய்தார்? By the anointing of God. தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாக அதை செய்தார். He hated wickedness. அவர் அக்கிரமத்தை வெறுத்தார், He loved righteousness. நீதியை விரும்பினார். That means அப்படியானால் he hated sin அவர் பாவத்தை வெறுத்து and he loved God. தேவனை நேசித்தார். Because ஏனென்றால் love of God was poured into his heart. தேவனுடைய அன்பு அவருடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருந்தது. The same way, அதே போலதான் in the beginning, நம்முடைய ஆரம்பத்திலும் the love of God was poured into our heart. தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருந்தது. In the beginning, we give first place for the Holy Spirit. நம்முடைய ஆதி நாட்களிலே நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு தான் முதலிடம் கொடுத்தோம். Now in this church, Ephesus, ஆனால் இன்று இந்த எபேசு சபையிலே எப்படி ஆகிவிட்டது? what happened? என்ன நடந்திருக்கிறது பாருங்க. They lost the first love. அவர்கள் ஆதி அன்பை இழந்து போய் விட்டார்கள். And what Jesus is saying? இப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? Repent. இதை குறித்து மனம் திரும்பு, Otherwise, இல்லை என்றால் I will remove your lampstand. I will remove your lampstand நீ மனம் திரும்பாத பட்சத்தில் out of its place. உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கி விடுவேன். That means what? அப்படின்னா என்ன? I will not recognize you. நான் உன்னை அறிந்து கொள்ள மாட்டேன். I will not know you. அதற்கு பிறகு உன்னை எனக்கு தெரியாது. Why the Lord is saying in the last day to many people, I do not know you. ஏன் கடைசி நாளிலே இயேசு அநேகரை பார்த்து உங்களை நான் அறியேன் என்று சொல்லிவிடுகிறார்? What is the reason? என்ன காரணம் அதற்கு? What connects me and my Lord? என்னையும் என் ஆண்டவரையும் இணைக்கிற காரியம் எது? It is only and only the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. Nothing else. வேறு எதுவும் என்னையும் என் ஆண்டவரையும் இணைக்காது. Not my knowledge. என்னுடைய அறிவு கிடையாது. Not my biblical knowledge. அல்லது என்னுடைய வேத அறிவும் இணைக்காது. It is only and only the anointing that I need to keep till end of my life. நான் பெற்றுக்கொண்ட அவருடைய அபிஷேகம் ஒன்று மாத்திரமே என் ஆண்டவரோடு என்னை இணைப்பில் வைத்திருக்கும். என் வாழ்நாள் இறுதி பரியந்தம் அதை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். I cannot go and introduce myself there. நான் போய் தேவனுக்கு முன்பதாக என்னை எப்படி நான் அறிமுகப்படுத்த முடியும்? On that day I cannot introduce. Many people are introducing themselves. அந்த கடைசி நாள்ல போய் நான் என்னை அறிமுகப்படுத்த முடியாது. ஆனா அன்னைக்கு நிறைய பேர் போய் ஆண்டவருக்கு முன்னாடி நின்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். Many people are saying, அநேகர் என்ன சொல்றாங்க? Lord, ஆண்டவரே, கர்த்தாவே, you have preached in our streets. நீர் எங்களுடைய தெருவுல வந்து பிரசங்கம் பண்ணீங்களே. We ate and drank with you. நாங்கள் உம்முடைய மேஜையில் அமர்ந்து உங்களோடு கூட போஜனபானம் பண்ணினோமே. We have casted out demons in your name. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை விரட்டினோமே. We have done so many miracles. இப்படி அநேக அற்புத அடையாளங்களை செய்தோமே. But what the Lord said? ஆனால் கர்த்தர் அவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? You who practice wickedness. அக்கிரம செய்கைக்காரரே. What was their wickedness? அவர்களுடைய அக்கிரமம் எதுவாக இருக்கிறது? What was their wickedness? அவர்களுடைய அக்கிரமம் என்று சொன்னால் அந்த என்ன அக்கிரமம் அது? Casting out demons? பிசாசை விரட்டினதா? Eating and drinking? அல்லது அவரோடு கூட போஜனபானம் பண்ணினதா? Or listening to the message? அல்லது செய்தி கேட்டதா? What was the wickedness? அக்கிரமம். அவர் அக்கிரம செய்கைக்காரர் என்று சொல்லுகிறார். அவருடைய அக்கிரமம் தான் என்ன? The greatest wickedness, doing everything apart from the Lord.
கர்த்தர் இல்லாமலேயே தன்னிச்சையாக அவர்கள் செயல்பட்டு எல்லாவற்றையும் செய்துதான் அவர்களுடைய மிகப்பெரிய அக்கிரமமே. That is the greatest wickedness before God. அதுதான் கர்த்தருக்கு முன்பதாக மிகப்பெரிய அக்கிரமமாக இருக்கிறது. What did Jesus said in John chapter 15? யோவான் 15வது அதிகாரத்தில் இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? Apart from me you can do nothing. என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. We can do so many things. நாமாக நிறைய காரியத்தை செய்ய முடியும். We can read Bible, we can நம்ம வேதம் வாசிக்கலாம், கூட்டத்திற்கு கடந்து வரலாம், we can sing, பாட்டு பாடலாம், we can pray, ஜெபிக்கலாம். we can do so many things. பல காரியங்களை நம்ம செய்ய முடியும். But what the Lord said? ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? Apart from me you can do nothing. என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. See, பாருங்க, see the condition of this church. இந்த சபையினுடைய நிலைமை எப்படி ஆகிவிட்டது பாருங்கள். A church which was started with the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே ஆரம்பிக்கப்பட்ட சபை. What happened now? இப்பொழுது அவர்களுக்கு என்ன நிலைமை நேர்ந்திருக்கிறது? They have entered in the flesh. அவர்கள் இப்பொழுது மாம்சத்திலே போய் முடிவு பெற்றிருக்கிறார்கள். In Galatian church Paul is writing, கலாத்திய சபைக்கு எழுதும் பொழுது பவுல் இப்படித்தான் எழுதுகிறார். you began in the spirit, நீங்கள் ஆவியிலே ஆரம்பம் பண்ணினீர்கள், now ending in the flesh. ஆனால் இப்பொழுது மாம்சத்திலே போய் முடிக்க போகிறீர்களோ? We can end in the flesh also. பாருங்க, நாமும் கூட நம்முடைய மாம்சத்திலே போய் நாம் முடிந்து விட முடியும். We can do everything. நமக்கு எல்லாமே தெரிஞ்சிரும். We can do many things. நிறைய காரியங்களை நம்மால செய்ய முடியும். What is the most important thing? ஆனால் எது மிக முக்கியமானது? It is not what we do is important. நாம் செய்கிற காரியம் முக்கியம் அல்ல. Whether God's approval is there or not. நாம் அந்த காரியத்திலே தேவனுடைய அங்கீகாரம் இருக்கிறதா இல்லையா? God attest or not. தேவன் அதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? It is not that I pray. நான் ஜெபிக்கிறேன், அது முக்கியம் கிடையாது. Is God attest that? தேவன் அந்த ஜெபத்திற்கு ஒப்புதல் அளிக்கிறாரா? Peter speak about Jesus Christ. Peter was speaking about Jesus Christ. பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். A man attested by God. தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட மனுஷன் என்று இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது சொல்றார். Man attested by God. தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட மனிதன். That means அப்படி என்றால் everything he was doing, God was attesting it. அப்படி என்று சொன்னால் இயேசு எதையெல்லாம் செய்கிறாரோ அதெல்லாம் தேவனுடைய ஒப்புதலின்படி செய்கிறார். Very important. அதுதான் முக்கியம். Is God attest what I am doing? நான் செய்கிற காரியத்திற்கு தேவன் ஒப்புதல் அளிக்கிறாரா? Is God attesting my life? என்னுடைய ஜீவியத்திற்கு தேவன் ஒப்புதல் அளிக்கிறாரா? Is God attesting my coming to the church? நான் சபைக்கு வருகிறேனே அந்த காரியத்தை தேவன் ஒப்புதல் அளித்திருக்கிறாரா? Is God attesting my family life? என்னுடைய குடும்ப வாழ்க்கை குறித்து தேவன் ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரா? Is God attesting my preaching? என்னுடைய பிரசங்கத்திற்கு தேவன் ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரா? Everything God need to attest it. பாருங்கள், என்னுடைய அனைத்து காரியத்திற்கும் தேவன் ஒப்புதல் அளித்திருக்க வேண்டும். Jesus was a man attested by God. பாருங்கள், இயேசு எப்படிப்பட்ட மனுஷனாக இங்கே வந்தார் என்று சொன்னால் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதனாக. Everything he does, people may not be attesting it, but God was attesting. இயேசு எதை செய்தாலும் சரி, ஒருவேளை மனுஷர்கள் அதற்கு ஒப்புதல் அளிக்காமல் இருக்கலாம், ஆனால் தேவன் அதை அங்கீகரித்தார். What a life was it? அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கை அது இயேசுனுடைய வாழ்க்கை. Now what Jesus is saying to this church? இப்பொழுது இந்த சபைக்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? He is saying, அவர் சொல்லுகிறார், you want the anointing back? மறுபடியும் அந்த அபிஷேகம் உங்களுக்கு திரும்ப வேண்டுமா? What do you have to do? நீங்கள் என்ன செய்யணும்? Repent. மனம் திரும்பணும். Repent. மனம் திரும்புங்கள். And அது மட்டும் இல்ல, what do you have to do? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Do the first work. நீ ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. Do the deeds you did at the first. மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. What did you do in the first? நீங்க ஆதியிலே செய்த அந்த கிரியை எது? What did you do in the first? நீங்கள் ஆதியிலே செய்தீர்களே அந்த கிரியை எது? You are reading the Bible?
நீங்கள் வேதம் வாசிக்கிறதா? In the first you were reading Bible? ஆதியில நீங்க வேதமா வாசிச்சிட்டு இருந்தீங்க? No. இல்ல. I didn't read it. இல்ல, நான் வேதத்தை அப்படி வாசிக்கவில்லை. First I was coming to the church? அல்லது ஆதியிலே நான் சபைக்கு வந்து கொண்டிருந்தேனா? No. இல்ல. I knew any man here? எனக்கு இங்க இருக்கிற உங்களை யாரையாவது எனக்கு அறிமுகம் இருந்துச்சா? No, nobody. இல்ல, யாரையுமே எனக்கு அறிமுகம் கிடையாது. What was that deed I was doing first? அப்படியானா நான் ஆதியிலே செய்த அந்த கிரியை தான் என்ன? As soon as I repented, what was the deed I did at first? நான் முதலாக மனம் திரும்பின அந்த நாளிலே நான் செய்த அந்த ஆதி கிரியை என்ன? What did you do? You do. நீங்கள் என்ன செய்தீர்கள்? I know what I did. நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. What did you do? நீங்கள் என்ன செய்தீர்கள்? You went for a meeting? நீங்க உடனடியா கூட்டத்திற்கு போக ஆரம்பிச்சிட்டீங்களா? No, I didn't go for a meeting. நான் எந்த கூட்டத்திற்கும் போகல. When I was woken up, நான் எப்பொழுது விழித்துக் கொண்டேனோ அல்லது எப்பொழுது நான் எழுப்பப்பட்டேனோ, when the Lord said to me, you live, நீ பிழைத்திரு என்று எப்பொழுது தேவன் என்னை பார்த்து சொன்னாரோ, I didn't realize my sin anyway at that time. அந்த நேரத்துல என்னுடைய பாவத்தை குறித்து எனக்கு எந்த ஒரு உணர்வும் வரல. Read Ezekiel 16, you will see how you got born again. பாருங்க, எசேக்கியேல் 16வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, எப்படி மறுபடியும் பிறக்கிறோம் அப்படின்னு அதுல போட்டிருக்கோம். People will say, I confessed my sin. ஜனங்கள் சொல்லும் பொழுது ரொம்ப வழக்கமா சொல்லிடுறாங்க, நான் என் பாவத்தை அறிக்கையிட்டேன் அப்படின்னு. I never knew about my sin. என்னுடைய பாவத்தை குறித்தெல்லாம் எனக்கு எந்த உணர்வும் கிடையாது. You had knowledge about your sin. உங்களுடைய பாவத்தை குறித்து உங்களுக்கு உணர்வு இருந்ததா என்று? Because I was a dead person. ஏன் என்று சொன்னால் நான் ஆவிலே மரித்து போன நபராய் I இருந்தேன். was dead in my transgression. என்னுடைய அக்கிரமத்தினாலே நான் மரித்து போனவனாய் இருந்தேன். You know what God said? உங்களுக்கு தெரியுமா என்னை பார்த்து தேவன் என்ன சொன்னார் When என்று? I was passing by, அவர் என் பக்கமாய் அவர் கடந்து போன போது, you were thrown out in the blood. நீ ரத்தத்திலே கிடந்தவள், நீ தூர வீசப்பட்டவள், வெளியே வெறியப்பட்டவள். You were not covered. நீ வஸ்திரம் மூடப்படாத ஒரு நபராய் கிடந்தாய். Your umbilical cord was not cut. உன்னுடைய தொப்புள் கொடி இன்னும் வெட்டப்படாமல் இருந்தது. Nobody washed you. யாருமே உன்னை கழுவுவதற்கு, உன்னை சுத்தம் பண்ணுவதற்கு யாரும் இல்லை. Then I said, you live. அப்பொழுது நான் உன்னை பார்த்து நீ பிழைத்துக்கொள் என்று சொன்னேன். You came to life. அப்பொழுது நீ பிழைத்துக் கொண்டாய். When I came to life, அப்படி நான் ஒரு உயிரடைந்து நான் வந்த பொழுது, I started seeing my dirtiness. என்னுடைய அசுத்தத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். When my eyes were opened, I saw my dirtiness. என்னுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுதுதான் என்னுடைய அசுத்தத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். Have you anybody seen before that? அதற்கு முன்பதாக நம்மால் பார்க்க முடிஞ்சா நம்முடைய அழுக்க? I was a dead person. நான் ஆவிலே மரித்த நபராய் இருந்தேன். My eyes were closed. என்னுடைய கண்கள் மூடப்பட்டிருந்தது. I don't know about anything. என்னை குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது. When that life came into me, அந்த ஜீவன் எனக்குள் வந்த மாத்திரத்திலே, when the Lord said, you live, நீ பிழைத்திரு என்று கர்த்தர் என்னை பார்த்து சொன்ன பொழுது, I became alive. நான் ஜீவனுள்ள நபராக மாறினேன். Then I saw how dirty I am. நான் எவ்வளவு அழுக்கானவன் என்றதை பார்த்தேன். After that only I confessed even. அதுக்கப்புறம் தான் நான் என் பாவத்தையே அறிக்கையிட ஆரம்பிச்சேன். Before that I could not confess. அதற்கு முன்பெல்லாம் எனக்கு என் பாவத்தை அறிக்கையிட முடியல. Because I don't know about my sin. ஏன் என்று சொன்னால் என்னுடைய பாவத்தை குறித்து எனக்கே தெரியாது. I started confessing my sin. என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிட ஆரம்பித்தேன். How dirty I am. நான் எவ்வளவு அசுத்தனா இருக்கிறேன் ஆண்டவரே. Nobody was there to care for me. என் மேல் அக்கறைப்படுவதற்கு அன்று வேறு யாருமே இல்லை. He said, live. அவர் என்னை பார்த்து I become alive. பிழைத்துக்கொள் என்று சொன்னார். நான் உயிரடைந்தேன். I become alive. அன்று முதல் நான் ஜீவனுள்ளவனானேன். And then I saw. அதற்கப்புறம் அவரை பார்த்தேன். When after that I started growing. அதுக்கப்புறம் தான் நான் வளர ஆரம்பித்தேன். You were not covered. நீ மூடப்படாதவளா இருந்தாய். You will see that. எசேக்கியேல் 16வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். And அது மட்டும் அல்ல, time has come. ஒரு வேளை வந்தது. For a love. அன்பின் வேளை வந்தது. And I started going after lovers. நான் சிநேகிதர்களுக்கு பின்பதாக போக ஆரம்பிச்சிட்டேன். Well, he covered my nakedness. அவர் என்னுடைய நிர்வாணத்தை மறைத்த பொழுது,
He covered me. அவர் என்னை அப்படியாக மூடினார். So who do I see? What I was doing in the first? அப்படின்னா ஆதியில நான் என்ன கிரியை செஞ்சுட்டு இருந்தேன் சொல்லுங்க? I found my Lord. என்னுடைய ஆண்டவரை நான் கண்டுகொண்டேன். I stood face to face to him. என்னுடைய கர்த்தருக்கு முன்பதாக நான் முகமுகமாய் நின்று அவரை பார்த்தேன். I stood before him. அவருக்கு முன்பதாக நான் என்னை நிறுத்திக் கொண்டேன். I didn't stand before anybody. வேறு யாருக்கு முன்பதாகவும் போய் நான் I did not stand before my wife or my parents or my father. என்னுடைய அப்பா யார் முன்னாடியும் போய் my elder என்னுடைய சபை மூப்பரிடத்துல கூட போய் நான் நிக்கல. அல்லது என்னுடைய பாஸ்டர் முன்னாடி கூட நிக்கல. Before whom I stood? நான் யாருக்கு முன்பதாக போய் நின்றேன்? I stood before the Lord. நான் என் கர்த்தருக்கு முன்பதாக நின்றேன். Now Jesus says to this elder and this church, இப்பொழுது இயேசு first deed. இந்த எபேசு சபை மூப்பரையும் அதில் இருக்கிற விசுவாசிகளையும் பார்த்து சொல்லுகிறார், நீ ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. Repentance means what? மனம் திரும்புதல் என்று சொன்னால் என்ன? Going back where you started. எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அதே இடத்துக்கு மறுபடியும் போறது. Where did you start? எங்கிருந்து ஆரம்பிச்சீங்க? Don't go in between. இடையில வேற எங்கேயும் போடாதீங்க. Don't go to a middle place. ஏதோ பாதி வரைக்கும் போய் நின்றாதீங்க. Go to the first place. நீங்கள் where your life started. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே ஆரம்பித்ததோ அந்த இடத்துக்கு போகணும். Started before Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஆரம்பித்தது. On that day, அந்த நாள்ல I knew no elders. எனக்கு எந்த ஒரு சபை மூப்பரையும் தெரியாது. No preacher. எந்த ஒரு போதகர்களே எனக்கு தெரியாது. No brother. எந்த ஒரு சகோதரர்களே எனக்கு தெரியாது. No parents. எந்த ஒரு பெற்றோர்களே எனக்கு தெரியாது. No wife or no children. கணவன் மனைவி பிள்ளைகள் எதுவுமே எனக்கு தெரியாது. I knew nobody. யாரையும் எனக்கு தெரியாது. I had only one desire in my heart. என்னுடைய உள்ளத்தில் இருந்ததெல்லாம் ஒரே ஒரு ஆசைதான். What was that desire? என்ன வாஞ்சை அது? Somehow I have to meet my Lord. எப்படியாவது நான் என்னுடைய கர்த்தரை சந்திக்க வேண்டும். You didn't have that? உங்களுக்கு அது இருந்ததா இல்லையா? Yes, I know. இருந்தது, எனக்கு இருந்தது. உங்க எல்லோருக்கும் அப்படி இருந்திருக்கும் நான் நம்புறேன். Yeah, if you go for a work, நீங்க ஒரு you have a work example, உங்களுக்கு ஒரு பணி இருக்கிறது, அந்த பணி நிமித்தமாக அங்கே நீங்கள் you have to போகிறீர்கள். go, but what would be your desire in the heart? ஆனா நீங்க வேலைக்கு போனாலும் உங்களுடைய உள்ளத்தின் விருப்பம் என்னவாக இருக்கும்? Somehow I have to complete this job and I have to run to my Lord. இந்த வேலையை முடிச்சிட்டு நான் என்னுடைய கர்த்தரிடத்துல மறுபடியும் போயிரணும். I have to run to him. நான் மறுபடியும் அவரை போய் பார்க்கணும். He is waiting there for me. அவர் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். Oh, what a wonderful fellowship that was. எவ்வளவு அருமையான ஒரு ஐக்கியம் அன்று இருந்தது. You knew Bible அன்னைக்கு very little, maybe even you knew nothing. பாருங்க, அன்னைக்கு வேதம் இவ்வளவுலாம் தெரியாது, ரொம்ப கம்மியா தான் தெரியும். இன்னும் சொல்ல போனா ஒண்ணுமே தெரியாது. You knew no doctrine. உங்களுக்கு எந்த ஒரு உபதேசமும் தெரியாது. You knew nothing about sin. பாவத்தை குறித்தும் எதுவும் தெரியாது. You knew nothing about righteousness. நீதியை குறித்து ஒன்றும் தெரியாது. What you knew? எது நமக்கு தெரிந்தது? You knew only and only the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு ஒருவரை மாத்திரமே அன்று நாம் அறிந்திருந்தோம். You understand what is meaning, what Jesus said to this church to repent? இந்த சபையை பார்த்து நீங்க மனம் திரும்புங்க அப்படின்னு இயேசு சொன்னார் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? Come back to me. நீ மறுபடியும் என்கிட்ட வந்துடு. Repent and come back to me. நீ மனம் திரும்பி என்னிடத்தில் வா. Don't stop anywhere in between. இடையில எங்கேயுமே நின்றாத. Do the first deed. ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. What will happen then? அப்படி செஞ்சா என்ன நடக்கும்? The Lord will refresh you with his power. தம்முடைய வல்லமையினாலே கர்த்தர் மறுபடியுமாக உங்களை புதுப்பிப்பார். Your later life will be greater than before. உங்களுடைய இந்த பிந்தைய வாழ்க்கை முந்தைய வாழ்க்கையை காட்டிலும் இன்னும் மகிமை உள்ளதாக இருக்கும். The glory will be greater than the previous glory. உங்களுடைய கடந்த கால மகிமையை காட்டிலும் இப்பொழுது வரப்போகிற மகிமை மிக பெரிதாக இருக்கும். Understand? புரிந்து கொண்டீர்களா? What is the result of repentance? நம்முடைய மனந்திரும்புதலுடைய பிரதிபலன் என்னவாக இருக்க போகிறது? The whole
lost glory being coming back நாம் into your own life. இழந்து போன மகிமை எல்லாவற்றையும் மறுபடியும் உங்களுக்கு வந்து சேரும். His glory will be revealed in your church. உங்களுடைய சபையிலே அவருடைய மகிமை விளங்கும். The glory will be revealed in your personal life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவருடைய மகிமை விளங்கும். The glory will be revealed in your family life. உங்களுடைய குடும்ப ஜீவியத்திலே அவருடைய மகிமை விளங்கும். All these 5 churches, இந்த அத்தனை 5 சபைகளும் what they lost actually? உண்மையில் அவர்கள் இழந்து போனது என்ன? Why they have backslidden? ஏன் அவர்கள் இப்படி பின்மாற்றம் அடைந்து போனார்கள்? It is not because they do not know the Bible. அதற்கு அர்த்தம் அவர்களுக்கு வேதம் தெரியல, அதனால பின்மாற்றம் அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் It கிடையாது. is not because they didn't have good elders. அவர்களுக்கு நல்ல மூப்பர்கள் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க It is பின்மாற்றம் அடைஞ்சு not போயிடல. that they didn't have a good doctrine. அவர்களுக்கு ஒரு நல்ல உபதேசம் இல்லாமல் இருந்தது, அதனால பின்மாற்றம் அடைந்து விட்டார்கள் என்று இல்லை. They had everything. இந்த எல்லா காரியமும் அவர்களுக்கு இருந்தது. But ஆனால் they left that fervent first love. அவர்கள் கர்த்தரிடத்தில் கொண்டிருந்த அந்த அதிதீவிரமான ஆதி அன்பை இழந்து போயிருந்தார்கள். Why they left it? ஏன் அதை அவர்கள் இழந்து போனார்கள்? Jesus himself said. இயேசுவே அதை சொல்லி இருக்கிறார். Matthew chapter 24 மத்தேயு 24வது அதிகாரம் and verse 12. 12வது வசனம். Lawlessness increase. அக்கிரமம் மிகுதி ஆவதினால் Love of many will grow cold. அநேகருடைய அன்பு தணிந்து போகும். 24 12. மத்தேயு 24வது அதிகாரம் 12வது வசனம். Lawlessness increased. அக்கிரமம் மிகுதி ஆவதினால். What type of lawlessness என்ன increased? விதமான அக்கிரமம் மிகுதி ஆவதினால்? What lawlessness? என்ன அக்கிரமம்? What is actually lawlessness? Exceeding அக்கிரமம்னா the law. அக்கிரமம்னா என்னது? Exceeding the law. அதாவது ஒரு ஒழுங்கை மீறுவது, சட்டத்தை மீறுவது. Lawlessness, அக்கிரமம்னா that is sin. அது ஒரு பாவம். Sin increased. பாவம் பெருகும் பொழுது. What type of sin increased? எப்பேற்பட்ட பாவம் பெருகும் பொழுது? First, when we have come to the Lord. ஆரம்பத்திலே நம் கர்த்தரிடத்திலே வந்த புதுசுல Who was first for us? அன்னைக்கு நமக்கு முதன்மையாக இருந்தவர் யாரு? Jesus. அவர்தான், இயேசுதான். Slowly. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா. Where is Jesus today? இன்று இயேசு எங்கே இருக்கிறார்? Yeah, we may put a signboard. Jesus is the head of this house. வேலை நம்ம வீட்டுல செவர்ல வேணா நம்ம ஒரு பதாகை எழுதி போட்டிருக்கலாம், இயேசுவே இந்த வீட்டின் தலைவர் அப்படின்னு. அந்த போட்டோல வேணா அது இருக்கலாம். But ஆனா we are the head of the house there. நம்முடைய வீட்டிற்கு இப்ப நாம தான் தலைவர்கள், Not Jesus. இயேசு கிடையாது. We decide everything. நாம தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறோம், We plan everything. நாம தான் எல்லாவற்றையும் திட்டமிடுகிறோம். And we pray. ஆனா ஜெபிக்கும் பொழுது நம்ம இப்படி ஜெபிக்கிறோம். Yeah, many people think, first to seek the kingdom of God and His righteousness means from childhood what we have learned. We being born in a Christian family, if you go to the examination school, first to pray and go. சின்ன வயசுல இருந்தே கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்ததுனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு எப்படி விளங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்திற்கு பரீட்சைக்கு போனா நீ முதல்ல இயேசுவின் இடத்துல ஜெபிக்கணும், அதான் அவருடைய ராஜ்யத்தை தேடுறது. School, pray first. நீ ஸ்கூலுக்கு போறியா, முதல்ல ஜெபிச்சுட்டு போ. Anything you do, pray first. எதை நீ செஞ்சாலும் சரி முதல்ல ஜெபம் பண்ணிட்டு பண்ணிருப்பா. For what you are praying? எதுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க? Hallowed be my name. என்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Lord, ஆண்டவரே, I want to pass in this examination. Please help me. நான் இந்த பரீட்சையில தேர்ச்சி அடையணும், எனக்கு உதவி செய்யுங்க. Hallowed be my name. என்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, என்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக. That is not what Jesus taught. இயேசு நமக்கு கற்பித்தது அதுவல்ல. What did Jesus taught? இயேசு நமக்கு எப்படி கற்பித்திருக்கிறார்? Hallowed be thy name. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. What do we think? What is seeking God first? நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறது என்று சொன்னால் அதை எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? Pray first. முதலாவது எது இருந்தாலும் ஜெபிச்சுட்டு பண்ணணும். No. இல்ல, காரியம் அப்படி இல்லை.
If you come to the Lord, Lord will teach you. நீங்கள் கர்த்தரிடத்திலே வருவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இதை உங்களுக்கு போதிப்பார். What kind of lawlessness increased? எப்பேற்பட்ட அக்கிரமம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே பெருகுறது? What type of lawlessness increased in our life? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட அக்கிரமம் பெருகுவது? We are not speaking any lie, we are not killing anybody, we are not இப்ப நம்ம பொய் பேசுறது இல்ல, யாரையும் கொலை பண்றது இல்ல, எதையும் திருடுறது இல்ல. What type of lawlessness? அப்படி இருந்தா என்ன விதமான அக்கிரமம் பெருகும்? God is not first. தேவன் முதலிடத்தில் இல்லை. God is there. தேவன் இருக்கிறாரு, but in some place. ஆனா ஏதோ ஒரு மூலையில இருக்கிறாரு. Some in the list somewhere down he is there also. அந்த பெரிய பட்டியல்ல ஏதோ ஒரு மூலையில அவர் இருக்கிறாரு. What is increasing? இப்போ எது பெருகிக் கொண்டே வருகிறது? Lawlessness. அக்கிரமம் மிகுதியாகி கொண்டு வருகிறது. What will happen? அப்படி ஆச்சுன்னா என்ன நடக்கும்? God will go behind. பாருங்க, தேவன் கடைசி இடத்துக்கு போயிடுவாரு. All other things will remain. பட்டியல்ல மத்த காரியங்கள் எல்லாம் முன்னாடி இருக்கும். Because of that, அந்த அக்கிரமத்தின் நிமித்தமாக love of many growing cold. அநேகருடைய அன்பு தணிந்து போகும். Because sin is increasing. பாவம் மிகுதியாகிக் கொண்டே வருகிறது. Which sin is increasing? எந்த பாவம் அதிகரித்துக் கொண்டு வருகிறது? Is it lusting with your eyes? உங்களுடைய கண்களால் இச்சிக்கிற பாவமா? No. இல்லையே. Is it speaking lie? அல்லது பொய் பேசுகிற பாவமா? No. அதுவும் இல்ல. Okay, I'll show you that. சரி, அதையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Turn to the book of Jeremiah. எரேமியா புத்தகத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். What God considered as sin. பாவம் என்று எதை தேவன் கருதுகிறார்? My people have done two evil. என் ஜனங்கள் இரண்டு தீமையை செய்தார்கள். You know that word? அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும் அல்லவா? Two? 13வது வசனம். Okay. என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். Okay. Two evil. பாருங்க, இரண்டு தீமைகள். Two sin. இரண்டு பாவங்கள். What is the greatest sin? எது கொடிய பாவம்? Speaking lie? பொய் பேசுறதா? Committing adultery? விபச்சாரம் செய்யறதா? Getting angry? கோபப்படுகிறதா? What is the greatest sin? எது கொடிய பாவம்? Among the people of God. தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே எது கொடிய பாவமாக கருதப்படுகிறது? See what God said? தேவன் அதை குறித்து என்ன சொல்கிறார் பாருங்க. My people have committed two evils. என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். What is the first evil? அதுல முதல் தீமை எது? They have forsaken me. அவர்கள் என்னை விட்டு விட்டார்கள். So what is the greatest sin among the people of God? சொன்னால் தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே காணப்படுகிற மிகப்பெரிய தீமை எது? You must have a different understanding now about sin. இப்பொழுது பாவம்னா என்னன்னு ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு இருக்கணும். What is the sin among the children of God? தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே எது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது? What God is considering. தேவன் எதை பெரிய பாவமாக கருதுகிறார்? They have forsaken me. அவர்கள் என்னை விட்டு விட்டார்கள். The fountain of living water. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை. What is the first sin? அப்படினா முதல் பாவம் எது சொல்லுங்க? What is the first sin? எது முதல் பாவம்? You are not convinced about it. இன்னும் இது உங்களுக்கு நீங்க ஒத்துக்கிற மாதிரி இல்லையா? I didn't say it. God himself is saying. இதை நான் சொல்லவில்லை, தேவனே சொல்லுகிறார். We were thinking, oh, speaking lie is a sin. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படினா, ஐயோ பொய் பேசுறது ஒரு பெரிய பாவம். Getting angry is a sin. கோபப்படுறது பாவம். Committing, lusting with your eyes. என்னுடைய கண்களால் இச்சிக்கிறது பாவம். Loving money is a sin. பணத்தை நேசிக்கிறது பாவம். Getting proud is a sin. பெருமை அடைகிறது பாவம். Yeah, these are all sins. சரி, இதெல்லாம் பாவம் தான்.
But what is the first? ஆனால் இதுல எது கொடிய பாவம், What is the first thing? எது முதல் தேவனுடைய பார்வையில எது? How all these sin came? இந்த பாவங்கள் எல்லாம் எதிலிருந்து வந்தது? Forsaking God. தேவனை விட்டு விட்டதிலிருந்து வந்தது. It's very difficult to understand. இதை புரிந்து கொள்றது அவ்வளவு கஷ்டம். God himself is saying they have done two evils. தேவன் தாமே சொல்லுகிறார், அவர்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். They have forsaken me, அவர்கள் the fountain of living water. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை அவர்கள் கைவிட்டார்கள். And then அதுக்கப்புறம் they hew for themselves cisterns, broken cisterns that cannot hold தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். They went to themselves. அப்படி என்று சொன்னால் அவர்கள் தன்னிச்சையாக சுயமாய் அவர்கள் போய்விட்டார்கள். They started thinking by themselves. இப்போ தன்னிச்சையாகவே தங்களுக்கு அவர்கள் யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். See, they have their own cisterns. அப்படின்னா இப்போ அவங்களுக்குன்னு சொந்தமா அவங்களே ஏற்படுத்தி கொண்ட தண்ணீர் தொட்டிகள் இருக்கிறது. Their own understanding. அது என்ன? அவர்களாக புரிந்து கொள்ளுகிறது. But God is saying, ஆனால் தேவன் சொல்லுகிறார், these are two evils they have done against me. எனக்கு விரோதமாய் அவர்கள் செய்த இரண்டு தீமைகள் இது என்று சொல்லுகிறார். So what is the greatest sin? அப்படின்னா எது கொடிய பாவம் சொல்லுங்க? For us? நமக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு எது கொடிய பாவமாக மாறும்? Leaving God. தேவனை நாம் விட்டு விடுவது. Leaving Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை விட்டு தன்னிச்சையாக செயல்படுவது. Leaving the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை விட்டு தன்னிச்சையாக நடப்பது. You understand what is the first love lost means? அப்படின்னா ஆதி அன்பை இழந்து விட்டோம். அந்த ஆதி கிரியைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோமா நம்ம? What we were doing? நாம் என்ன செய்து வருகிறோம்? In the beginning we were not doing anything. பாருங்க, ஆரம்பத்துல இதெல்லாம் நம்ம செய்யல. In the beginning what we had? ஆரம்பத்துல நமக்கு இருந்தது என்ன? We had fellowship. நாம் அவரோடு கூட ஐக்கியம் கொண்டிருந்தோம். We had a closer fellowship. தேவனோடு கூட ஒரு நெருங்கிய ஐக்கியம் நமக்கு இருந்தது. Do we have it today? இப்பவும் அந்த ஐக்கியம் உங்களுக்கு இருக்கா? Or all your busyness அல்லது நீங்கள் மிகுந்த அலுவலாக மாறிவிட்டீர்களா? that has taken your fellowship with இந்த காரியம் எல்லாம் தேவனோடு நீங்கள் ஆதியில் கொண்டிருந்த அந்த ஐக்கியத்திலிருந்து உங்களை வெளியேற்றி விட்டதா? Now இப்போ what is the promise of the Lord? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு என்ன? If you overcome, நீங்கள் ஜெயம் கொண்டால் what will happen? என்ன சம்பவிக்கும்? I will grant you eat of the tree of life. ஜீவ விருட்சத்தின் கனியை நான் உங்களுக்கு புசிக்க கொடுப்பேன். That means I will grant you life again. அப்படினா மறுபடியும் நான் என்னுடைய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பேன். The same life you had in the beginning. ஒரு காலத்திலே என்னுடைய ஜீவனை நீங்கள் கொண்டிருந்தீர்களே. The same zeal you had in the beginning. ஆரம்பத்திலே நீங்கள் கொண்டிருந்த அதே வைராக்கியத்தை. The same fervent devotion you had in the beginning. ஆரம்பத்திலே நீங்கள் கொண்டிருந்த அந்த தீராத சமர்ப்பணத்தை. That I'll give you back. அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் மறுபடியும் உங்களுக்கு தருவேன். I'll grant to eat of the tree of life which is in the paradise of God. பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். What is the meaning of it? அதனுடைய அர்த்தம் என்னங்க? You will have a paradise life. நீங்கள் ஒரு பரதேசில் இருக்கிறது போல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாயிருக்கும். You will have a joyful life again. அப்படினா மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். Father, Son and the Holy Spirit will come and make their abode with you. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்று பேரும் மறுபடியுமாக வந்து நம்மளுக்குள்ளாக அவருடைய வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவார்கள். John chapter 14. யோவான் 14வது அதிகாரம். Jesus said there. இயேசு அங்கே இப்படி சொல்லி இருக்கிறார். Yeah. Verse 23. 23வது வசனம். If anyone loves me, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் he will keep my commandments. அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். And my Father will love him. அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். And we will come to him. நாங்கள் அவனிடத்தில் வந்து and make our abode with him. அவனோட வாசம் பண்ணுவோம். See, பாருங்க. is it Jesus said just a decorative word?
ஏதோ இயேசு ஒரு அலங்காரமான வார்த்தையா சொல்லிட்டு போயிட்டாரா? No. இல்ல. If you obey me today, இன்று நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்தால், if you repent today, இன்று நீங்கள் மனம் திரும்பினால், you obey my commandments, என்னுடைய கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால், my Father will love him. என் பிதா அவனில் அன்பாய் இருப்பார். That means the anointing will come back in you. அப்படி என்றால் மறுபடியும் அவருடைய அபிஷேகம் உங்கள் மேல் வரும். And we will come and make our home. நாங்கள் வந்து எங்களுடைய வாசஸ்தலத்தை அவனுக்குள் அமைத்துக் கொள்வோம். Oh, பாருங்க, what a wonderful promise it is. எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் இது நமக்கு. Is it not consoling? இது நமக்கு மிகுந்த ஆறுதலா இல்லையா? Father, Son and the Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் வந்து நமக்குள் வாசம் பண்ணுவது. He will abide in me. எனக்குள்ள வந்து வாசம் பண்ற அந்த காரியம், Make their home with me. எனக்குள்ளாக அவர்களுடைய வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுகிற காரியம். If he makes his home with me, அப்படி என்று சொன்னால் அவர் எனக்குள் அவருடைய வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுகிறார். I will live like an orphan. அதுக்கு அப்புறமும் நான் ஒரு திக்கற்றவனை போல வாழ்வேனா? Will I have a worry about anything? எதை குறித்தாவது நான் கவலைப்படுவேனா? Will I have a fear about anything? எதை குறித்தாவது பயப்படுவேனா? Will I have a desire about anything? அல்லது எதை குறித்தாவது ஒரு ஆசை எனக்கு இருக்குமா? No, my life will become like a quiet water. என்னுடைய வாழ்க்கை அதற்கு பிறகு ஒரு அமைதியான தண்ணீரை போல மாறிவிடும். You know verse 18 Jesus said, John 14:18, I will not leave you as orphans. 14வது அதிகாரத்தின் 18வது வசனத்துல இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். Do we have an orphan feeling? நமக்கு இன்னும் அந்த திக்கற்றவர்களுடைய அந்த சுவாபம் அல்லது அனாதைகளை போன்ற ஒரு உணர்வு இருக்கிறதா? I have nobody. எனக்கு யாருமே இல்லைங்க. I have become old. எனக்கு இப்ப வயசாயிருச்சுங்க. Okay, my children are not taking care. என்னுடைய பிள்ளைங்க என்ன பாத்துக்க மாட்டேங்கறாங்க. Or I lost my husband. என்னுடைய கணவரை நான் இழந்துட்டேன். My children are speaking to me like this. என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்துல இப்படி பேசுகிறார்கள். Nobody to take care of me. என்ன பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. What is the reason? இதற்கெல்லாம் என்ன காரணம்? There is something wrong. ஏதோ ஒரு குறை, உங்ககிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. What is that? என்ன பிரச்சனை அது? You started feeling as an orphan. நீங்கள் இப்பொழுது ஒரு அனாதையை போல உணர ஆரம்பித்து விட்டீர்கள். That orphan attitude will lead you to sin. இந்த அனாதையாய் நீங்கள் உணர்கிற காரியம் உங்களை பாவம் செய்ய வழிவகுக்கும். I have nobody. எனக்கு யாருமே இல்ல. Just like that man who was living on the Bethesda pool. அந்த பெதஸ்தா குளத்தருகே ஒரு மனுஷன் இருந்தான் இல்லீங்களா? What was his problem? அவனுடைய பிரச்சனை என்ன சொல்லுங்க? அவனுடைய மனநிலைமை எப்படி இருந்தது? What was his sickness? அவனுடைய நோய் என்ன சொல்லுங்க? அவனுக்கு இருந்த அந்த வியாதி என்ன சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? அப்படி அங்க எழுதல. எதுமே என்ன வியாதி நாங்க குறிப்பிட்டு எழுதல. He was an orphan there. அந்த இடத்துல ஒரு அனாதையா கிடந்தான். We always think, he was maybe paralyzed or something. நம்ம எப்பயுமே அவன் ஒரு திமிர்வாதக்காரனா அங்க இருந்திருப்பான் போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல, எதுவுமே எழுதப்படல. He was like an orphan there. அந்த இடத்திலே அவர் ஒரு அனாதையை போல கிடந்தான். He always say, I have nobody. அவன் எப்ப பார்த்தாலும் சொல்லிக்குவான், எனக்கு யாருமே இல்ல. He was a lone man. ஒரு தனித்து விடப்பட்ட ஆளை போல இருந்தான். But Jesus said, இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார்? Do you want to get well? நீ சொஸ்தப்பட அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? He said, get up and walk. நீ எழுந்து நட. He took the word and walked. அவன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நடந்தான். So there are so many older parents are sitting here. ஆகவே இங்கே வயது நிறைந்த முதிர்ந்த அநேக பெற்றோர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். Most of the old people's complaint, what is it? வயதானவர்களுடைய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுங்களா? Old people's complaint. Believers, they are believers for many years. அநேக வருடங்களாக அவர்கள் விசுவாசிகளாய் இருந்து விட்டார்கள். ஆனா இந்த முதிர் வயதுல from the beginning of the church they are in the church. சபை ஆரம்பத்திலிருந்தே இந்த சபையில இருக்கிறாங்க. But what is their complaint? ஆனா அவர்கள் சொல்லுகிற அந்த குற்றச்சாட்டு என்ன தெரியுங்களா? யாருமே எனக்கு இல்ல, என்னை பார்க்கிறதுக்கு எனக்கு இப்ப யாருமே இல்லைங்க, என்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க. Who do you need? உங்களுக்கு யாரு வேண்டும்? You need your daughter-in-law or the son or son-in-law. மகனோ அல்லது உங்களுடைய மருமகனோ உங்களை பார்த்துக்கிறதுக்கு வேணுமா? வேணுமா? What do you need?
Where are you depending on? நீங்கள் யாரை சார்ந்து கொண்டு வாழ்கிறீர்கள்? Come back, repent today. The Lord will anoint you again. நீங்கள் மனம் திரும்பி மறுபடியும் அவரிடத்தில் வாருங்கள். இன்று கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். The Lord is saying, கர்த்தர் சொல்லுகிறார், you lost your first love. நீ உன்னுடைய ஆதி அன்பை இழந்து விட்டாய். That is the reason you have all this complaint. அதனால தான் இத்தனை குறை சொல்லுதல் உனக்கு. What did we had some memory words few weeks back. சில வாரங்களுக்கு முன்பதாக இந்த மனப்பாட வசனம், ஞாயிற்றுக்கிழமை மனப்பாட வசனம் ஒன்று சொல்லப்பட்டது. From I think book of Isaiah. ஏசாயா புத்தகத்திலிருந்து. What was that? என்ன வசனம் அது? I am the same from your mother's womb. உன்னுடைய தாயின் கருவிலே இருந்து இன்றும் நான் அதே தேவன், மாறாதவராய் இருக்கிறேன். Even in your old age, gray hair. உன்னுடைய முதிர் வயதிலும் உன்னுடைய நரைமயிர் வயதிலும் I am the same. நான் மாறாதவர். I will carry you. நான் உன்னை ஏந்தி சுமப்பேன். Who will carry you? Your son-in-law, mother-in-law, daughter-in-law, உங்களுடைய your daughter, your son, அல்லது உங்களுடைய மகனா மகளா மருமகனா யார் உங்களை ஏந்தி சுமக்க போறது? who will carry you? உங்களை யார் ஏந்தி சுமக்க முடியும்? Yeah, if the Lord is for you, your daughter-in-law will be there, your son will be there, your daughter will be there, everybody will be there. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார்னா உங்களுடைய மகன் மருமக மருகள் எல்லாமே உங்களோட இருப்பாங்க. Why they are not with you? ஏன் இப்ப அவங்க உங்களோட இல்ல சொல்லுங்க? ஏன் இல்ல சொல்லுங்க? Oh yeah, plain. Think the word of God plainly. நம்ம தேவனுடைய வார்த்தையை அப்படியே வெளிப்படையா தியானிக்கணும். The Lord is not with you. கர்த்தர் உங்களோடு கூட இல்லை. If the Lord is with you, even your enemy will be with, God will make us a friend. பாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார்னா போதும், உங்களுடைய சத்துருவையே உங்களோடு கூட சமாதானம் பண்ண வச்சிருவாரு. Oh, what a Lord we have. அப்படின்னா எப்பேற்பட்ட கர்த்தர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. So what the Lord is saying? கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். Repent. மனம் திரும்புங்கள். And turn back. மறுபடியும் திரும்பி வாருங்கள். Come back to that original fellowship. அந்த ஆதியிலே கொண்டிருந்த அந்த ஐக்கியத்திற்கு நீங்க வாங்க. Where you started, come there. எந்த இடத்துல ஆரம்பிச்சீங்களோ அந்த இடத்திற்கு வாங்க. I am still standing there. That's what the Lord is saying. நான் தான் நின்னுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். You will eat. நீங்கள் புசிப்பீர்கள். From the tree of life. ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிப்பீர்கள். And you will have at this last days, இந்த கடைசி நாட்களிலே paradise like life. உங்களுக்கு பரதேசில் இருப்பது போன்ற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாயிருக்கும். All the churches, we have no time. I just shared எல்லா சபைகளுக்கும் தேவன் இப்படி வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறார். நமக்கு நேரம் இல்ல. ஒரு சபை குறித்து மாத்திரம் நம்ம பார்த்திருக்கோம். All 5 churches the Lord said repent. எல்லா 5 சபைகளை பார்த்தும் கர்த்தர் சொல்கிறார் நீ மனம் திரும்பு. Okay, there were 2 good churches. சரி, 2 நல்ல சபை இருந்ததுல. Okay, if your church is a good church. சரி, உங்க சபை அந்த 2 நல்ல சபையில ஒரு சபையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. What is Lord's commandment? இப்போ உங்களுக்கான தேவனுடைய கட்டளை என்ன? Read chapter 2 verse 10. 2வது அதிகாரம் 10வது வசனம். Be faithful until death. மரண பரியந்தமும் உண்மையாயிரு. What is the warning? என்ன எச்சரிக்கை? A good church, ஒரு நல்ல சபைக்கான எச்சரிக்கை, be faithful மரண பரியந்தம் உண்மையாயிரு. until death. மரண பரியந்தம் உண்மையாயிரு. Don't leave your faithfulness in between. இடையில பாதியில உன்னுடைய உத்தமத்தை நீ விட்டு விடாதே. This church was faithful church. இந்த சபை அவ்வளவு ஒரு உத்தமம் நிறைந்த சபையாக இருந்தது. Smyrna church. இந்த சிமிர்னா சபை ஒரு உத்தமமான சபையாக இருந்தது. They had lot of problem. அவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. But ஆனால் they were faithful. அவர்கள் உண்மையாய் நிலைத்திருந்தார்கள். And the Lord is happy with them. கர்த்தர் அவர்கள் பேரில் சந்தோஷமா இருந்தார். And the Lord is warning them. இப்பொழுது கர்த்தர் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறாரு. At no point leave your faithfulness. எக்காரணத்தை கொண்டும் உன்னுடைய உத்தமத்தை நீ விட்டு விடாதே. Until death. மரண பரியந்தமும் காத்துக்கொள். Be faithful until death. மரண பரியந்தம் உண்மையாயிரு. Okay, other church, Philadelphia. அடுத்த சபை பிலதெல்பியா. A faithful church. அது ஒரு உண்மையாய் இருந்த சபை.
what was the exhortation given to that church? அந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற புத்திமதி என்ன? Verse 11. 11வது வசனம். Chapter 3, 11. 3வது அதிகாரத்தின் 11வது வசனம். I am coming quickly. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Hold fast what you have, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, so that no one will take your crown. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு. To see, பாத்தீங்களா? warning to a good church. ஒரு நல்ல சபையாய் விளங்கின சபைக்கு கொடுக்கிற புத்திமதி. I am coming quickly. நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். Hold fast what you have. உனக்கு உள்ளதை நீ பற்றி கொண்டிரு. What you have received. நீ எதை பெற்றுக் கொண்டாயோ, What made you to keep until this day? இந்த நாள் பரியந்தம் உன்னை எது பாதுகாக்கிறதோ, Hold fast to that, அதை இறுக்கமா பிடிச்சுக்கோ. so that no one will take away your crown. அப்படி செய்தால் உன் கிரீடத்தை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. There are someone trying ஒருவன் அதை எடுத்துக்கொள்வதற்கு முயற்சித்துக் to take கொண்டிருக்கிறான். away your crown. உன்னுடைய கிரீடத்தை எடுத்துக்கொள்வதற்கு ஒருத்தன் முயற்சிக்கிறான். What is that crown? அந்த கிரீடம் என்று சொல்வது என்ன? What is the crown? என்ன கிரீடம் அது? It is the anointing of the Lord. அது கர்த்தருடைய அபிஷேகம் தான். Where the anointing is poured out under the old covenant. Under the old covenant, where the anointing bottle will be பழைய opened. உடன்படிக்கையின் காலத்திலே அபிஷேகம் எதன் மீது ஊற்றப்பட்டது? On your head. தலையின் மீது. On the head. தலையில தான் அபிஷேக தைலம், அபிஷேக Whether எண்ணெய் it is- அதெல்லாம் ஊற்றப்பட்டது. Whether it is Saul or whether it is David or அது சவுலுக்கா இருந்தாலும் சரி, whether தாவீதுக்கா Gideon இருந்தாலும் சரி, or Samson or anybody. சிம்சோனோ யாரா இருந்தாலும் சரி, கிதியோன் யார் மேல் ஊற்றப்பட்டதா இருந்தாலும் Where அவருடைய it was poured out. தலையின் மேல் தான் ஊற்றப்பட்டது. So what is the crown then? அப்படின்னா இந்த கிரீடம்னு சொன்னா என்ன? The anointing. I understood it as an anointing. நான் Because அதை- the Lord has poured an anointing upon me, upon you. ஆகவே என் மீதும் உங்கள் மீதும் தேவன் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். ஆகவே கிரீடம் என்று சொன்னால் அவருடைய அபிஷேகம் என்று நான் புரிந்து கொள்கிறேன். And no one should take that away from you. அதை உங்களிடத்திலிருந்து ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Every situation that you face in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையும், every temptation that you have, நீங்கள் எதிர்கொள்கிற ஒவ்வொரு சோதனையும், every trial you have, நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பாடுகளும், enemy is trying to take away that crown from you. சத்துருவானவன் அந்த கிரீடத்தை நம்மை விட்டு எடுக்க முயற்சிக்கிறான். So what is the warning of Jesus Christ? அப்படியானால் இயேசுனுடைய எச்சரிக்கை என்ன? Don't let anyone take your crown. உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ அதை Hold fast what you have. இறுக்கமாக பற்றிக் கொண்டிரு. What do you have? எது உனக்கு இருக்கிறது? You have my anointing. என்னுடைய அபிஷேகம் உனக்கு இருக்கிறது. Hold fast to that. அதை நீ இறுக்கமாக பிடித்துக்கொள். Listen to the teaching of the anointing which is inside you. உனக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம் உனக்கு போதிக்கிறபடியே நீ கீழ்ப்படி. Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, as a personal life, ஒரு தனிப்பட்ட ஜீவியத்திலே, as a family life, குடும்ப ஜீவியத்திலே, as a church, சபை வாழ்க்கையிலே what is the most important thing? எது நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது? Anointing of the Lord. கர்த்தருடைய அபிஷேகம். Without that, அந்த அபிஷேகம் இல்லாமல் you can't live this life. இந்த வாழ்க்கையை உங்களால் வாழவே முடியாது. You can't live a victorious life. உங்களால் ஜெயம் கொள்கிற வாழ்க்கை சாத்தியமில்லை. God called us and anointed us. தேவன் நம்மை அழைத்து அவர் நம்மை அபிஷேகமும் பண்ணி இருக்கிறார். Some place you have lost your anointing. ஏதாவது ஒரு இடத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அந்த அபிஷேகத்தை இழந்து போயிருப்பீர்கள் என்றால், Close your Bible உங்களுடைய வேதாகமத்தை நீங்க மூடி வச்சிடுங்க. and go to the Lord. நீங்கள் கர்த்தரிடத்தில் போங்கள். Don't try to find out some fruit from the tree of life. நீங்க இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறிக்க முயற்சித்து வேதத்தில் அதற்கான எந்த வசனத்தையும் தேடாதீங்க. To cover your loss. உங்களுடைய அந்த நஷ்டத்தை மூடி மறைப்பதற்கு Don't try. அப்படி முயற்சிக்காதீங்க. Close your Bible and keep it. Even if you don't read Bible for 2 days, no problem. நீங்க உங்களுடைய வேதாமத்தை மூடி வைத்து விட்டு கர்த்தரிடத்தில் போங்க. அடுத்த 2 நாள் வேதம் வாசிக்கலையா பரவாயில்ல.
Lord, ஆண்டவரே, until I get back what I have lost. You don't have to find out from the Bible what you have lost. Now நீங்க do it very clear. எதை இழந்து போனீங்கன்னு வேத வசனத்தை ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் You இல்ல. yourself know it what you have lost. நீங்கள் எதை இழந்து போனீர்களோ அது உங்களுக்கே தெரியும். You don't have to go to the Bible to see what you have lost. நீங்கள் எதை இழந்து போனீர்கள் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு வேத வசனத்தை பார்க்க வேண்டிய அவசியம் You இல்ல. know what you lost. நீங்கள் எதை இழந்து போனீர்கள் என்று உங்களுக்கே You தெரியும். know what you had. உங்களுக்கு என்ன இருந்தது என்பதும் உங்களுக்கு You know தெரியும். what you have today. இன்று என்ன இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். All things you know about it. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். Nobody need to come and preach to you. யாருமே வந்து புதுசா அதை குறித்து போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. What you have to do? நீங்க என்ன செய்யணும்? Go to the place நீங்கள் where it is being sold today. இன்று அது எங்கே விற்கப்படுகிறதோ அந்த இடத்திற்கு போங்க. Just like that wise virgin said. எப்படி அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் சொன்னார்களோ அது போல There's a place. ஒரு இடம் இருக்கு. Go there. அந்த இடத்துக்கு போங்க. It is not too late. இன்னும் காலம் தாமதப்படுத்த வேண்டாம். It is not too late today. இன்று நமக்கு காலம் முடிந்து விடவில்லை. We are அவகாசம் still முடிந்து alive. We விடவில்லை. are still alive. இன்னும் நாம் உயிரோடு இருக்கிறோம். Christ has not come back. இன்னும் கிறிஸ்து மறுபடியும் வரவில்லை. Close your Bible, all the justification, and go to the Lord. நீங்க உங்களையே நியாயப்படுத்துகிற காரியத்தையும் உங்களுடைய வேதாகமத்தையும் நீங்கள் மூடி வைத்து விட்டு கர்த்தரிடத்தில் போங்கள். He will give it to you. அவர் மறுபடியும் நீங்கள் இழந்து போனதை தருவார். Once upon a time, ஒரு காலகட்டத்திலே it was free. அது இலவசமாய் நமக்கு கிடைத்தது. Now to Laodicea church, the ஆனால் Lord said, இன்று லவோதிக்கேயா சபைக்கு கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார், you buy from நீ me. என்னிடத்தில் வந்து வாங்கிக்கொள். That means you have to spend the time now. அப்படினா இப்ப நீங்க அதற்காக காலம் விரயம் பண்ணணும். You can't get it easily. சீக்கிரத்தில் அது உங்களுக்கு கிடைச்சிராது. Because you got it freely, you lost it. நீங்கள் ஆரம்பத்தில் அது உங்களுக்கு இலவசமா கொடுக்கப்பட்டதனால நீங்க அதை இழந்து போனீர்கள். And you did not know the value of it. நீங்க தொலைச்சனுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியல. Now you pay a price and get it, you will know the value of it. And you will hold it until end of your life. இப்பொழுது நீங்கள் வந்து அதற்கான கிரயத்தை செலுத்தி பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அதோடைய எவ்வளவு மதிப்புன்னு உங்களுக்கு தெரியும். May the Lord help you all. கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. Amen. ஆமென்.